விவசாய தோட்டம் கம்பிவேலியில் சிக்கிய சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்ட வனத்துறையினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கொழுமம் வனச்சரக வனப்பகுதியில் இருந்து சிறுத்தை ஒன்று வெளியேறியுள்ளது. இந்த சிறுத்தை வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஆண்டிப்பட்டி பழனி இந்த பகுதியில் பழனிசாமி என்பவர் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்துள்ளது. அப்போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலியில் சிறுத்தை சிக்கியுள்ளது. அங்கிருந்து வெளியில் வர முடியாமல் நீண்ட நேரம் போராடியுள்ளது. இதனை கண்ட தோட்டத்து உரிமையாளர் பழனிசாமி உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தை கம்பி வேலியில் சிக்கியிருப்பதை உறுதி செய்து உடனடியாக வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து ஆனைமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் உத்தரவின் பெயரில் கோவை கால்நடை மருத்துவர் வெண்ணிலா மற்றும் ஓய்வு மருத்துவர் மனோகரன் தலைமையில் சிறுத்தையை கண்காணித்து கம்பிவேலிக்குள் சிக்கியிருந்த சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். பின்பு சிறுத்தையை மீட்டு பார்த்ததில் சிறுத்தையின் உடலில் சிறிய கீறல் காயங்கள் மட்டுமே இருந்த நிலையில் உடனடியாக சிறுத்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதில் சிறுத்தை ஆரோக்கியமாக இருந்த நிலையில் கூண்டில் அடைக்கப்பட்டு சிறுத்தையை திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி வனச்சரகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். மேலும் கூண்டிலிருந்து விடப்பட்ட சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் சக்திவேல்.